வெல்கம் டு யாவரும் கேலி. நான் உங்க பத்ரி பேசுறேன். பழம்பெரும் பாடகி எஸ் ஜானகி காலமானார் அப்படிங்கிற செய்தி நேற்றைக்கு வந்தது. அதாவது நேற்றுக்கு அவங்க உடம்பு முடியாம 12:45 ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க. 7:30 மணி வாக்கில் அவருடைய உயிர் பிரிந்தது அப்படின்னு மருத்துவர்கள் கன்ஃபார்ம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் செய்தி வந்தது. அந்த ப்ரெஸ் ரிப்போர்ட்ல அது இருக்கு, ப்ரெஸ் நோட்ல இந்த தகவல் இருக்கு. ஜானகி அம்மையாரை பொறுத்தவரைய அவங்க இந்தியாவில் மிகச்சிறந்த பாடகிகளில் ஒருத்தர். 4 முறை தேசிய விருது பெற்றவர். அவர் அவருடைய மறைவுக்கு கமல்ஹாசன் அவர்கள் இரங்கல் தெரிவிச்சிருக்காரு. பாடல் ஒலித்து கொண்டே இருக்கும், ஆனால் அந்த அன்பை எங்கே தேடுவேன். பலருக்கும் சோகம் இருக்கும், அவர்கள் எல்லோருக்குமே எனக்கு ஆழ்ந்த இரங்கல்கள்னு சொல்லியிருக்காரு. ஸோ அப்படி ஒரு உருக்கமான இரங்கல் செய்தி. அதுக்கு காரணம் என்னன்னா, அந்த அன்பை எங்கே தேடுவேன் அப்படின்னு அவர் சொன்னதுக்கு காரணம் 2014 மிர்ச்சி அவார்ட்ஸ்ல அவங்களுக்கு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு கொடுத்தாங்க. அது கமலஹாசன் தான் கொடுத்தாரு. ஸோ கமலஹாசன் கொடுக்கும் பொழுது அப்ப என்ன சொன்னார்னா, எனக்கு குருவாவும் இருந்து என்னோட சேர்ந்து கூட பாடினது அவங்க. எனக்கு பாட்டையும் கற்றுக் கொடுத்து என்னோட கூட சேர்ந்து பாடினாங்க. ஏன்னா அப்பெல்லாம் இப்ப இருக்கிற மாதிரி ட்ராக் சிஸ்டம் கிடையாது. ஒரே நேரத்துல 2 பேரும் சேர்ந்து பாடக்கூடிய ஒரு காலகட்டம். கமலஹாசன் ஜானகி அம்மா 2 பேர் சேர்ந்து நிறைய டூயட் பாட்டு பாடியிருக்காங்க. அதெல்லாம் பெரிய ஹிட் ஆயிருக்கு. குறிப்பா நினைவோ ஒரு பறவை, அந்த பாட்டு பாடும்பொழுது அவங்க சொல்லுவாங்களாம், இப்படி பாடு கமல், அப்படி பாடு கமல்னு சொல்லி கொடுப்பாங்களாம். அதை அவர் நினைவு கூர்ந்தாரு. அதுக்கப்புறம் கண்மணி அன்போடு காதலன், அந்த பாட்டு 2 பேரும் சேர்ந்து பாடின பாட்டு. அப்புறம் சுந்தரி நீயும் சுந்தரி ஞானம் சேர்ந்திருந்தால் திருவோணம், மைக்கேல் மதன காமராஜன், அந்த பாட்டு பிரமாதமா பாடியிருப்பார் கமல். ஸோ அந்த பாட்டு பாடும் பொழுதும் இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கு. அப்புறம் தேவர் மகன்ல இஞ்சி இடுப்பழகா, அந்த பாட்டு 2 பேரும் சேர்ந்து பாடி மிகப்பெரிய வெற்றி பெற்றது. என்ன ஒரு சந்தோஷம்னா, ஒரு ஜெயா டிவி நிகழ்ச்சியில ஜானகி அம்மாவே உலகநாயகன் அவர்களோடு சேர்ந்து இந்த பாட்டெல்லாம் பாடினாங்க. அவங்க உயிரோடு இருக்கும் பொழுதே, ஏன்னா மறைந்த பிறகு வெறும் இரங்கல் தெரிவிக்கிறதுல அர்த்தம் இல்லை. உயிரோடு இருக்கும் பொழுதே அவங்களுக்கு மரியாதை கொடுத்து அவங்கள கூப்பிட்டு அவங்கள பாட வச்சு, எஸ்பிபி சாரை கூப்பிட்டு பாட வச்சு இந்த விஷயங்கள்லாம் அவர் பண்ணிட்டாரு. ஸோ அவருக்கு மிகுந்த மரியாதை உண்டு. அந்த ஜானகி வாய்ஸ் அப்படின்னு சொல்லி விக்ரம்ல வரும் பாருங்க, அந்த அளவுக்கு அந்த பாட்டு அவர் எழுதின பாட்டு தான், பத்தல பத்தல சாங்ல. அந்த அளவுக்கு அவருக்கு மிகுந்த மரியாதை அன்பு உண்டு. அந்த மிர்ச்சி ஃபங்க்ஷன் அந்த யூடியூப்ல இருக்கும். 2014 மிர்ச்சி அவார்டு கமல்ஹாசன் ஜானகின்னு போட்டிங்கன்னா அது வரும். அதை நான் லைவ்ல பார்த்தேன். அது ஸோ அந்த இது இப்போ கிடைச்சதுன்னா பாருங்க, ஹைதராபாத்ல நடந்தது. பிரமாதமான ஷோ அது. அதுக்கப்புறம் எஸ்பிபி எவ்வளோ பெரிய சிங்கர், எவ்வளோ பெரிய லெஜெண்டு. அவரே மலரே மௌனமா ஜானகி அம்மா முதல்ல பாடிட்டு போயிட்டாங்களாம் அவங்க ட்ராக்கை. எஸ்பிபி பாட வந்திருக்காரு, அவர் பாடி இருக்காரு, அவருக்கு திருப்தியே இல்லையா, ஜானகி அம்மா அளவுக்கு இல்லைன்னு சொல்லி 10 தடவை 10 டேக் ஆச்சான். எஸ்பிபிலாம் ஒரு டேக்ல பாடுறாரு, ஜானகி அம்மா அளவுக்கு பாடணும்னு 10 டேக்ல பாடியிருக்காருன்னா அப்போ அவங்க எந்த அளவு பாடியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அவங்களுக்கு அரசு மரியாதையோட இறுதி சடங்கு நடத்த போறாங்க. மைசூர்லயே நடத்துறாங்க. கர்நாடக அரசு அதுக்கான ஏற்பாடுகளை பண்ணியிருக்காங்க. அவங்க தெலுங்கு, பிறந்தது தெலுங்கு, அவங்க பொண்ணு வீடு மைசூர்னு நினைக்கிறேன். அதனால அங்க போயிருந்திருக்காங்க. அங்க அவங்க உடல்நல குறைவுனால கார்டியாக் அரெஸ்ட், அதனால காலமானார். ஜானகி அம்மா எவ்வளவு பாட்டு பாடியிருக்காங்க, எவ்வளவு விதமான குரல்ல பாடியிருக்காங்க. சின்ன குழந்தை மாதிரி பாடியிருக்காங்க, ஆம்பளை வாய்ஸ்ல பாடியிருக்காங்க. அவங்கள மாதிரி ஒரு சிங்கர் கிடைக்கவே கிடைக்காது. இளையராஜாவே சொல்லுவார், பெஸ்ட் சிங்கர் அப்படின்னா அது ஜானகி அம்மா. ஜானகி அம்மாவோட பெஸ்ட் வாய்ஸ் இருக்கலாம், ஆனா பாடுறது இனிமையான குரல் வேற இருக்கலாம். அது பி சுஷீலா குரலா இருக்கலாம், லதா மங்கேஷ்கரா இருக்கலாம், ஸ்ரேயா கோஷலா இருக்கலாம், சித்ராவா இருக்கலாம். ஆனால் பெஸ்டா பாடுறதுல 2 பேரை தான் அவர் சொல்றாரு, ஜானகி அம்மா அதே மாதிரி ஆஷா போஸ்லே. இவங்க 2 பேரும் மிஞ்சின சிங்கர்ஸே கிடையாதுன்னு இளையராஜா சொல்றாரு. ஸோ அப்படின்னா அவர் எவ்வளவு பெரிய சிங்கரா இருந்திருப்பாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். உலகநாயகன் கமல்ஹாசனுடைய போலீஸ் ரோல் அது பார்ட் 1 நேற்றுக்கு பார்த்தோம். இந்த பார்ட் 2 அப்படி பார்த்தோம்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படம்னா அது வெற்றி விழா. அந்த வெற்றி விழாவில் அவர் வெற்றிவேல் ஐபிஎஸ் அப்படிங்கிற ஒரு கேரக்டர், அதே மாதிரி இன்னொரு கேரக்டர் ஸ்டீஃபன் ராஜ்,
அதான் ஒரே ஆள் தான், அவருக்கு ஞாபகம் இல்லாம போயிடும். ஞாபகம் மறந்து அவர் யாருன்னே அவருக்கு தெரியாம போய் அதுக்கப்புறம் அவர் யாருங்கிறத கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் எதிரிகளை பழிவாங்கிறது, அந்த மாதிரியான ஒரு பிரமாதமான ஒரு படம். பார்ன் ஐடென்டிட்டி அப்படின்னு ஒரு கதையை ஆங்கில நாவலை வந்து படமா அவங்க இங்கிலீஷ்ல எடுக்கிறதுக்கு முன்னாடியே பிரதாப் போத்தன் தமிழ்ல எடுத்துட்டாரு. பிரதாப் போத்தன் வந்து ஒரு ஆட்ல எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. ரொம்ப ஸ்டைலிஷா கமர்ஷியல் படம் எடுக்கக்கூடியவர். கமலை வச்சு ரொம்ப பிரமாதமா ஸ்டைலிஷான கமர்ஷியல் படம் வெற்றி விழா படத்துல சாங்ஸ் எல்லாம் அவ்வளவு பிரமாதமா இருக்கும். கமலோட காஸ்டியூம்ஸ், அவர் அவ்வளவு பிரமாதமா இருப்பாரு. அப்படி ஒரு ஆக்ஷனோட இருக்கக்கூடிய ஒரு படம் வந்து ரொம்ப காலமானது. அதுல வந்து அதை பிரமாதமா பண்ணி கொடுத்தாரு பிரதாப். கமல் வந்து அடிச்சு தூள் கிளப்பிட்டாரு. பிளஸ் பிரபு வேற, சிவாஜி பிலிம்ஸ் மாபெரும் வெற்றி படமா அமைஞ்சு ஒரு வித்தியாசமான போலீஸ் கதை. அவர் யாருன்னு அவர் மறந்து போய் அதுக்கப்புறம் அதை கண்டுபிடிச்சு எதிரிகளை பழிவாங்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு வித்தியாசமான கதை. அது ஒரு கைதியின் டைரி. அதுல வந்து அப்பா பையன் 2 பேருக்கு நடுவுல மோதல். ஸோ அம்மாவை கொன்னவங்களை வந்து பழிவாங்கிறதுக்காக தந்தை கமல் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் நேர்மையான போலீஸ் அதிகாரி. முதல்ல அவருக்கு இவர் தான் தன்னுடைய அப்பான்னு தெரியாது, பின்னாடி கண்டுபிடிக்கிறாரு. அப்பான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அவரை வந்து தடுக்கிறாரு. தன்னுடைய கடமை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி தடுக்கக்கூடிய ஒரு இளைஞர். அது காதல் பண்றாரு ஒரு பக்கம் ரேவதிய, இன்னொரு பக்கம் கடமை உணர்வோடு இருக்கக்கூடிய ஒரு சின்சியர் போலீஸ் ஆபீசராக இந்த படத்துல வந்து கைதியின் டைரியில வந்து அவரோட ரோல் இருக்கும். அப்பாக்கும் பையனுக்கும் பிரமாதமா இருக்கும் அந்த 2 பேருடைய சேலஞ்சு. ஐ ஆம் 60, you are 20, நான் 60 நீ 20 அப்படின்னு சொல்லி அந்த சீனியர் கமல் சொல்றது, அவர் இந்த கமல் வந்து சேலஞ்சு பண்றது, அவர் கடைசியில கண்டுபிடிச்சு இவர் தான் சிவாஜி வேடத்துல இருக்காரு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அவரை இவரே சொல்ற மாதிரி கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு பாச போராட்டம், தான் அப்பாவையே கொல்லக்கூடிய அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் பிரமாதமா பண்ணியிருப்பாரு கமல். ஸோ இந்த படங்கள் எல்லாமே வணிக ரீதியாகவும் மாபெரும் வெற்றி பெற்றது. பிளஸ் வந்து மற்றவர்களுக்கு ஒரு பாடமாகவும் அமைஞ்சது. ஏசிபி அதிவீர பாண்டியன் இது வந்து ஒரு வித்தியாசமான படம். ஏன்னா மற்ற படங்கள் வந்து போலீஸ் ஒவ்வொரு விஷயங்கள் நடக்கும். இதுல எப்படின்னா முழுக்க போதைப் பொருள்களுக்கு எதிரான படம். போதையில வந்து எப்படி மூழ்கி ஒரு இளம் தலைமுறையினர் வீணா போறாங்க. அதுவும் அவங்க சிஸ்டர் அந்த மாதிரி ஒரு கேரக்டரை காமிச்சிருப்பாரு, பல்லவி கேரக்டர். இந்த பாடும் நேரம் இதுதான் அந்த பாட்டு அதெல்லாம் ஃபுல்லா வந்து இவங்க ட்ரக் அடிக்டா இருப்பாங்க. ஸோ அந்த இவங்களை ட்ரக் அடிக்ட்ல இருந்து மீட்கிறதுக்காக வரக்கூடிய கேரக்டர். அதுவும் அண்டர் கவர் காப்பா தான் இருப்பாரு ஏசிபி அதிவீர பாண்டியன். அதுல அவருடைய தோற்றம், அவருடைய பாடி லாங்குவேஜ், அவருடைய அந்த கெட்டப், அந்த மீசை, அது எல்லாமே அவ்வளவு ஒரு சிங்கம் மாதிரி இருப்பாரு. ஏசிபி அதிவீர பாண்டியன்னா ஒரு சிங்கம்னே சொல்லலாம். அந்த மாதிரி அதோட பாடி லாங்குவேஜ், அந்த வாக்கு எல்லாமே வேற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ரோல் அதுல பண்ணியிருப்பாரு. ஒரு கைதியின் டைரி, சூரசம்ஹாரம், வெற்றி விழா, இந்த 3ல உங்களுக்கு பிடித்த போலீஸ் எந்த கமல் ரொம்ப பிடிக்கும்?